quadratic equation important 5 marks பார்த்துட்டு a motor boat whose speed is 20 km per hour in still water. It takes 1 hour more to go 48 km upstream then to return downstream to the same spot. Find the speed of the stream. Stream அப்படினும்போது upstream downstream ரெண்டு விஷயம் ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். upstream அப்படினா ஃபர்ஸ்ட் still water நீங்க கொடுத்திருக்காங்க. still waterல ஸ்பீட் வந்து மோட்டர் போட்டோட ஸ்பீட் வந்து a motor boat whose speed is 20 km per hour in still water. It takes 1 hour more to go 48 km. மொத்த டிஸ்டன்ஸ் வந்து 48 km தூரம் போறாங்க. upstream then to downstream. ஃபர்ஸ்ட் upstream னா அது downstream னா நான் தெரிஞ்சுங்க. upstream அப்படினும்போது இப்போ still water அப்படினா அந்த ரிவர் அந்த வாட்டர் பாடி வந்து அப்படியே ஸ்டாக்னட்டா நின்றுட்டு இருக்கும். சரியா? அப்போ போட் எவ்வளோ ஸ்பீடில் போதோ அதே ஸ்பீடில் போயிடலாம். இப்போ அப்ஸ்ட்ரீம் அப்படின்னும் போது தண்ணியோட ஃப்ளோ இந்த சைடில் இருந்துச்சுன்னா போட் ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிறது அப்ஸ்ட்ரீம். சரியா? அப்போ அதோட ஸ்பீடு அதிகமாகுமா கம்மியாகுமா? கம்மியாக தான் ஆகும். ஏன்னா எதிர்காலத்தில் போகிற மாதிரி எதிர் நீச்சல் போட்டு போகிறப்ப அப்போ ஸ்பீடு வந்து அப்ஸ்ட்ரீமில் ஸ்பீடு வந்து ரெடியூஸ் ஆகும். டவுன்ஸ்ட்ரீம் அப்படின்னும் போது வாட்டரோட மூமெண்ட்டும் அந்த போட்டோட மூமெண்ட்டும் சேம் டைரக்ஷனாக இருக்கும். அப்போ ஸ்பீடு வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? அப்போ the distance covered 48 கிலோமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்டன்ஸ் கவர்டு வந்து 48 கிலோமீட்டர். it takes 1 hour more to go 48 kilometer upstream then to downstream. எதில் டைம் அதிகமாக இருக்கும் எதில் டைம் கம்மியாக இருக்கும்? upstream அப்போ டைம் எப்படி இருக்கும்? upstream அப்போ ஸ்பீடு கம்மியில் அப்போ டைம் வந்து அதிகமாக இருக்கும். upstreamல டைம் அதிகமாக இருக்கும். டைம் ஆஃப் upstream மைனஸ் டைம் ஆஃப் downstream அதோட டிஃப்ரென்ஸ் தான் வந்து 1 hour. சரியா? இப்போ நம்ம அவனா கேட்டிருக்காங்க ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீமை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸ்பீட் ஆஃப் ஸ்ட்ரீம் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ அப்ஸ்ட்ரீமில் ஸ்பீடு எவ்வளோ இருக்கும் டவுன் ஸ்ட்ரீமில் ஸ்பீடு எவ்வளோ இருக்கும்னு பார்க்கணும். ஸ்பீட் இன் அப் ஸ்ட்ரீம். அப்போ அப்ஸ்ட்ரீமில் என்ன சொல்லியிருக்காங்க ஸ்பீடு கம்மியாகும்னு சொல்லியிருக்கேன். அதோட ஸ்பீட்லேருந்து கம்மியாகும். அப்போ 20 மைனஸ் எக்ஸ். ஸ்பீட் ஆஃப் டவுன்ஸ்ட்ரீமில் அதோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்கேன். 20 + x. அப்போ இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்பீடுனா டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போ டைம்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இங்கே போட்டுக்கலாம். இங்கே வேணும்னா கூட டைம் ஃபார் அப்ஸ்ட்ரீம்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் வந்து 48 கிலோமீட்டர். ஸ்பீடு இன் அப்ஸ்ட்ரீம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கேன் 20 மைனஸ் எக்ஸு. அதே மாதிரி டைம் ஃபார் டவுன்ஸ்ட்ரீம் வந்து 48. ஸ்பீடு வந்து 20 + எக்ஸு. ஸோ நம்மளுக்கு ஈக்குவேஷன் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோன்னா ஆன்சர் வந்துடும். 48 டிவைடட் பை 20 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 48 டிவைடட் பை 20 + எக்ஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சலாம். இது எல்சிஎம் ஆஸ் யூஷுவலாக எடுத்தோன்னா 20 மைனஸ் எக்ஸ் 20 + எக்ஸ் க்ராஸ் மல்டிபிள் பண்ணோன்னா 48 × 20 + எக்ஸ் மைனஸ் 48 × 20 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1. இப்போ என்ன பண்ணலான்னா இந்த 48 காமனாக கூட எடுத்துக்கோங்க மேலே. ஏன்னா ரெண்டுத்துலேயுமே 48 தானே இருக்குது. காமனாக எடுத்திங்கன்னா 20 + எக்ஸ். இந்த -20 இங்கே வந்துடும். நெக்ஸ்ட்டு மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் எக்ஸ். கீழே வந்து a + b × a - b இருக்குது. அப்போ a² - b² பண்ணோன்னா 400 20² 400 - x² ஈக்குவல் டு 1. +20 - 20 கேன்சல் ஆகிடும். 2x 48 × 2 பண்ணோன்னா 2 8 16 2 4 8 9
96x. ஸோ அப்போ இங்கே உனக்கு வந்து 96x is equal to 400 minus x square. x square இது இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா x square இந்த மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இந்த சைடு வந்தால் ப்ளஸ்ஸு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 96x இதுவும் அந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 400 ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 96x மைனஸ் 4 இந்த சைடு எடுத்துன்னு வந்திருக்கேன் மைனஸ்லேருந்து ப்ளஸ் ஆச்சு இது அப்படியே தான் இருக்குது. அப்போ குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இதுதான் மைனஸ் 496 வரணும். ஸோ எந்த ரெண்டு நம்பர் யூஸ் பண்ணலாம் பாருங்கள். 400ம் 96ம் எப்படி பண்ணலான்னா மைனஸ் 400 ப்ளஸ் 96 400 அப்படியே பண்ணிகிட்டே வாங்க. 200 சார் 200 சார் 250 சார் 225 சார் 5 சார். சரியா? இப்போ எந்தெந்த நம்பர் பண்ணிட்டு வரலாம் பாருங்கள். 2 2 சார் 4 4 2s are 8 8 2s are 16 16 5s are 30 80 into 5 வராது. அப்போ வேறு எந்த காம்பினேஷன் எடுக்கலாம் பாருங்கள். இது இன்னும் ஈஸியாக போடலாம் பாருங்கள். 400 வரணும்ல, எந்த காம்பினேஷன் எடுக்கலாம்னா 4 into 100 எவ்வளோ வந்துடும்? 4 into 100 400. சரியா? அப்போ 4 into 100 மைனஸ் 400 வரணும்னா மைனஸ் 400 ப்ளஸ் 96 மைனஸ் 4 into 100 மைனஸ் 400 மைனஸ் 4 ப்ளஸ் 100 ப்ளஸ் 96. ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 100x மைனஸ் 400 ஈக்குவல் டு 0. இதில் காமனாக எக்ஸ் எடுத்தோன்னா எக்ஸ் மைனஸ் 4 இங்கேயும் அந்த எக்ஸ் மைனஸ் 4 வரப்போகுது. அந்த 100 இங்கே போட்டோன்னா எக்ஸ் ப்ளஸ் 100 அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0 எக்ஸ் ப்ளஸ் 100 ஈக்குவல் டு 0 எக்ஸ் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 100 4. ஸோ மைனஸை கன்சிடர் பண்ண மாட்டோம். அப்போ ஆன்சர் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4. ஸ்பீடு தானே, அப்போ கிலோமீட்டர் பர் hour. The speed of stream is 4 kilometer per hour. Next question la, the age of man is twice the square of age of the sun. 8 year ends, the age of man will be 4 year more than 3 times the age of sun. Find their present ages. சரியா? இந்த கொஸ்டினை ஒரு 2-3 வாட்டி படிச்சு தான் நீ புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஏஜ் ஆஃப் சன் வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஏஜ் ஆஃப் சன் வந்து எக்ஸ். இந்த ஏஜ் ஆஃப் மேன் நான் சொல்லியிருக்காங்க ட்வைஸ் த ஸ்கொயர் அப்படின்னா நான் அர்த்தம் ஏஜ் ஆஃப் மேன் வந்து ட்வைஸ் த ஸ்கொயர் ஆஃப் ஏஜ் ஆஃப் தி சன். அப்போ 2x ஸ்கொயர். கரெக்டா? இது எக்ஸ், ஏஜ் ஆஃப் சன் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, த ஏஜ் ஆஃப் மேன் இஸ் ட்வைஸ் த ஸ்கொயர் ஆஃப் சன். அதனால தான் ட்வைஸ் ஸ்கொயர் அப்படின்னு போட்டால் 8 இயர் ஹென்ஸ். 8 இயர் ஹென்ஸ்னா 8 வருஷம் கழிச்சு. சரியா? 8 வருஷம் கழிச்சு என்ன இருக்கான்? 8 இயர் ஹென்ஸ். 8 இயர் ஹென்ஸ் அப்போ 8 இயர் ஆஃப்டர் 8 இயர் ஏஜ் ஆஃப் சன் என்னவா இருக்கும்? எக்ஸ் ப்ளஸ் 8 இல்லை, எக்ஸ் ப்ளஸ் 8. ஏஜ் ஆஃப் மேன் என்னவா இருக்கும்? ஏஜ் ஆஃப் மேன் வந்து 2x ஸ்கொயர் ப்ளஸ் 8. சரியா? இப்போ இதுக்கான ரிலேஷனாக கொடுத்துருக்காங்க. 8 இயர் ends, the age of man will be 4 year more than 3 times the age of sun. அப்படின்னா நான் இந்த ஏஜ் ஆஃப் மேன் வந்து என்னவா இருக்கு? இங்கே இருக்கா ஏஜ் ஆஃப் மேன் வந்து 2x ஸ்கொயர் ப்ளஸ் 8. இந்த கண்டிஷனு the age of man will be 4 year more. 4 year moreனா என்ன பண்ணிக்கணும்? 4 year more then 3 times the age of sun. 3 into x plus 8 plus 4ன்னு வரப்போகுது. சரியா?
புரிஞ்சுச்சா பாரு, இந்த கண்டிஷனை கிளியராக பார்த்துக்கணும். ஸோ present age x எடுத்தா ஏஜ் ஆஃப் மேன் வந்து the age of man is twice the square of sun. Next வந்து the 8 year ends, the age of man will be 4 year more than 3 times. ஸோ அந்த கண்டிஷன்லாம் வச்சு இது மாதிரி வந்துச்சா. இப்போ இதை குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக மாற்றிட்டு சால்வ் பண்ணனா முடிஞ்சிடும். 2x square plus 8 is equal to, இதை உள்ள மல்டிபிள் பண்ணனா 3x plus 3 8 are 24 plus 4. அப்போ இது எல்லாத்தையும் ஒரே சைடு எடுத்துகிட்டு வந்துடலாம். 2x square minus 3x plus 8, இது வந்து 28, இந்த சைடு வரும்போது minus 28 equal to 0. 2x square minus 3x minus 20 equal to 0. இப்போ நம்மளுக்கு என்ன வரணும், இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் minus 40 minus 3. என்ன நம்பர் பண்ணலாம் பாருங்க, 8 5s are 40 வந்துடும். 8 5s are 40, minus 3 வரணும்னா minus 8 போட்டுக்கலாம். 2x square minus 8x plus 5x minus 20 equal to 0. இதில் 2x காமனாக இருக்குன்னா x minus 4, இங்கே x minus 4 plus 5 போட்டாவே போதும். 5x minus 20, அப்போ 2x plus 5 2x plus 5, அதே மாதிரி x minus 4 equal to 0. அப்போ 2x plus 5 equal to 0, x minus 4 equal to 0. 2x equal to minus 5, x is equal to minus 5 by 2. இங்கே வரும்போது x is equal to 4. மைனஸை கன்சிடர் பண்ண மாட்டோம். ஏஜ் ஆஃப் சன் x வந்து 4ன்னு போட்டுக்கணும். Next question, a train travels 180 km at a uniform speed. So distance 180 km. If the speed has been 9 km per hour more. சரியா, இப்போ நார்மல் ஸ்பீடை எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். if the speed more by 9 km, அப்போ இன்க்ரீஸ்டு ஸ்பீடு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா x plus 9 எடுக்க போகிறேன். it would have been take 1 hour less than the same journey. டைம் வந்து ஸ்பீடு அதிகமாகும் போது டைம் வந்து 1 hour கம்மியாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அப்போ டைம் தான் 1 hour கொடுத்துருக்காங்களா, அந்த டைம் டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கலாம். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போ டைம்னும் போது டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. சரியா, அப்போ ஸ்பீடு இங்கே கம்மியாக இருக்குது, ஸ்பீடு கம்மியாக இருக்குது அப்படின்னா டைம் அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல ஸ்பீடு அதிகமாக இருக்குன்னா டைம் கம்மியாக இருக்க போகுது. அப்போ நார்மல் ஸ்பீடு அந்த நார்மல் ஸ்பீடில் டைம் வந்து என்னவா இருக்கும்னா, நார்மல் ஸ்பீடில் டைம் அதிகமாக இருக்கும். டைம் அட் ஆவரேஜ் ஸ்பீடு மைனஸ் டைம் இன்க்ரீஸ்டு பை x plus 9, அதோட டிஃப்ரென்ஸ் வந்து 1 hour. சரியா, அப்போ டைம் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடா. டிஸ்டன்ஸ் ரெண்டு கேஸுக்குமே 180 தான் வரப்போகுது. ஸ்பீடு இந்த கண்டிஷனுக்கு ஆவரேஜ் ஸ்பீடுன்னும் போது எக்ஸ்னே தான் வரப்போகுது. ஸோ எக்ஸ்னே வரப்போகுது. இந்த கண்டிஷனில் 180 ஸ்பீடு வந்து என்ன இருக்குது, x plus 9 equal to 1 hour. ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவையான ஈக்குவேஷனு. இப்போ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணோன்னா ஈஸியாக முடிஞ்சிட போகுது. x into x plus 9 மேலே வரும்போது 180 into x plus 9 minus 180x equal to 1. இப்போ நம்ம இதை மல்டிபிள் பண்ணி அப்படியே ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணிடலாம். இதில் 180 காமனாக நம்ம எடுத்துக்கலாம். 180 காமனாக எடுத்தோன்னா x plus 9 minus x divided by x square plus 9x equal to 1. இதை நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணனா என்ன ஆகும் பாருங்கள், ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸும் கேன்சல் ஆகிடும். 180 into 9, 9 8s are 72, 162, 1620 equal to x square plus 9x. இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை மாற்றும் போது x square plus 9x minus 1260 equal to 0. இப்போ minus 1620 வரணும், 9 வரணும். என்ன ரெண்டு நம்பர்னு பார்க்கணும்.
அப்போ இது மாதிரி பெரிய நம்பர் வந்துச்சுன்னா இந்த மெத்தட் போடுங்க. அப்படி இல்லை இதுக்கு டைம் ஆகும்னு நினச்சுன்னா -b ப்ளஸ் ஆர் மைனஸ் b ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை சிம்பிளாக நீங்கள் இதையே ட்ரை பண்ணுங்கள். 2 8s are 16, 2 1s are 0 2, அகைன் 2 டேபிள்ஸில் பண்ணிங்கன்னா 2 4s are 8, 0 போட்டு 5 பண்ணணும். 2 2s are 5 டேபிள்ஸில் தான் போகும் 5, 5 8s are 40, 5 1s are இதை வந்து நான் 9 9s are போட்டு வச்சுட்டு இதை வச்சு சிம்பிளிஃபை பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். 2 2s are 4, 2 2s are 4, 4 9s are 36, 9 5s are 45. இப்போ இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் 9 இருக்கா பாருங்க, இருக்கு சரியா. அப்போ இந்த ரெண்டு நம்பர் பண்ணும்போது ஈஸியாக வந்துடும். 36 × 45 பண்ணனா டிஃப்ரென்ஸ் +9, அப்போ -36 இருக்கணும். இந்த மெத்தட்லேயே ஈஸியாக வந்துச்சு. x² minus 36x plus 45x minus 1620 equal to 0. x காமனாக இருக்குன்னா x minus 36 இங்கேயும் அதே தான் வரப்போகுது. x minus 36 into 45 ப்ளஸ்ன்னு போட்டுக்கலாம் ஈக்குவல் டு 0. x plus 45 into x minus 36 equal to 0. xோட வேல்யூனா வரப்போகுதுன்னா -45, 36 மைனஸ் ஆன்சரை கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் இஸ் 36 km/h. ஸோ நம்மளுக்கு தேவையான ஆன்சர் இதான் 36 km/h.